அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். துணிச்சலான அரசியல்வாதினா அது சீமான் தான் அப்படின்னு பாமக கட்சியின் தலைவரான அன்புமணி ராமதாஸ் பார்த்தீங்கன்னா தற்போது கருத்து தெரிவிச்சிருக்காரு. இது குறித்த இந்த வீடியோல முழுமையாக பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளையே ரொம்ப துணிச்சலான ஒரு அரசியல்வாதி அப்படின்னா நான் பார்த்த வரைக்கும் தம்பி சீமான் தான் அப்படின்னு பாமக கட்சியின் தலைவரான அன்புமணி ராமதாஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெளிப்படையாகவே கருத்து தெரிவிச்சிருக்காரு. இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் பேசும் பொருளாக மாறி இருக்கு. எதனால அப்படின்னா பாமக கட்சி அப்படின்றது தற்போது பாஜக கட்சியோடைய கூட்டணி வச்சுட்டாங்க அப்படின்னு நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கோம். இப்படி இருக்க எப்படி நாம் தமிழர் கட்சியை அவங்க புகழ்ந்து பேசினாங்க அப்படின்னா அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சந்தேகம் இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பாமக கட்சியை வச்சு பாஜக கட்சி நாம் தமிழ் கட்சியை விலைக்கு வாங்க பார்க்குறாங்களோ அப்படின்றது மட்டும் இல்லாமல் பாஜக கட்சியோட நாம் தமிழ் கட்சி கூட்டணி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அப்படின்னு ஏகப்பட்ட சந்தேகங்களும் கேள்விகளும் தான் பார்த்தீங்கன்னா தற்போது தமிழ்நாட்டு மக்களுக்கு எழுந்திருக்கு. இது குறித்து தான் பார்த்தீங்கன்னா ட்விட்டர்ல நேற்று தினம் அதிக அளவில் பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஆனால் ராமதாஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் தனிப்பட்ட முறையில் ஒரு அரசியல்வாதியாக இல்லாமல் சொல்லணும் அப்படின்னா உண்மையிலேயே நாம் தமிழ் கட்சி அப்படின்றது ஒரு வலுவான கட்சியாக தான் நான் பார்க்கிறேன் அப்படின்னும், அரசாங்கத்தையே எதிர்த்து கேள்வி கேட்கிற அளவுக்கு ஒரு துணிச்சலான அரசியல்வாதியாக சீமான் வளர்ந்து நிற்கிறாரு அப்படின்னா தமிழ்நாட்டு மக்கள் அவருக்கு அந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னும், அந்த ஆதரவுடைய வெளிப்பாடு தான் சீமான் அவர்களுடைய துணிச்சல் அப்படின்னும், இத்தனை ஆண்டு காலம் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளால் முடியாத ஒரு விஷயத்தை சீமான் பண்ணியிருக்காரு அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்ப பெருமையாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கு அப்படின்னு பாமக கட்சியுடைய தலைவரான அன்புமணி ராமதாஸ் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. இதற்கு பிறகு நெறியாளர் என்ன கேள்வி கேட்டிருந்தாரு அப்படின்னா, வருங்காலத்தில் பாமக கட்சி நாம் தமிழ் கட்சி கூட்டணி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ற கேள்வி கேட்கும்போது இது குறித்து நாங்கள் ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடத்திட்டோம் அப்படின்னும், தம்பி சீமான் அவர்கள் சம்மதிச்சாரு அப்படின்னா இது எப்போ நடந்திருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. இதற்கு பிறகுதான் உண்மையிலேயே இப்போ சீமான் சொன்ன நிறைய விஷயங்கள் உண்மைதான் அப்படின்றது தெரிய வந்திருக்கு. ஏன்னா மேடைகளில் சீமான் பேசுற பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா விமர்சனத்துக்குள்ளாகும் போது என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா, சீமான் பொய் சொல்றாரு அப்படின்ற ஒரு பெரிய முத்திரை அவர் மேல குத்திட்டு இருக்காங்க. இப்படி இருக்க ஆரம்பத்திலே சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா பாஜக கட்சி விலை பேசினதையும் பாமக கட்சி விலை பேசினதையும் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. ஆனா அந்த ஒரு தருணத்துல யாருமே நம்பாத போது இப்போது அன்புமணி ராமதாஸ் இதை பேசும்போது தான் மக்கள் அனைவருக்குமே உண்மை உணர்ந்து அந்த ஒரு வீடியோவையும் இந்த ஒரு வீடியோவையும் ஒன்றாக ட்விட்டர்ல போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சீமான் சொல்லிய நிறைய விஷயங்கள் உண்மைதான் அப்படின்றதுக்கு ஆதாரமாக ஏகப்பட்ட வீடியோக்கள் வெளியாகிட்டு இருக்கு. இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், சீமானை குறித்து பெருமையாக பேசியிருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.